இந்திரமண கோவிந்த கோவிந்த. ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு வேதவியாச ஜெயந்தி. அதை முன்னிட்டு விஜயதாசருடைய பிரிய சிஷ்யரான மோகனதாசர் ஸ்ரீ வேதவியாசர் குறித்து பாடியுள்ள ஒரு பாடலை சமர்ப்பிக்கின்றேன். ಏನೋ ಈ ವೇಷ ಏನೋ ಈ ವೇಷ ವೇದವ್ಯಾಸ ಏನೋ ಈ ವೇಷ ವೇದವ್ಯಾಸ ಏನೋ ಈ ವೇಷ ವೇದವ್ಯಾಸ ಏನೋ ಈ ವೇಷ ವೇದವ್ಯಾಸ ಏನೋ ಈ ವೇಷ ಭಾನುಕೋಟಿ ಪ್ರಕಾಶ ಬದರಿ ನಿವಾಸ ಭಾನುಕೋಟಿ ಪ್ರಕಾಶ ಬದರಿ ನಿವಾಸ ಏನೋ ಈ ವೇಷ ವೇದವ್ಯಾಸ ಏನೋ ಈ ವೇಷ ವೇದವ್ಯಾಸ ಏನೋ ಈ ವೇಷ ಮುತ್ತು ಮಾಣಿಕ ನವರತ್ನ ಮಕುಟವಿರೆ ಮುತ್ತು ಮಾಣಿಕ ನವರತ್ನ ಮಕುಟವಿರೆ ನೆತ್ತಲ್ಲಿ ಗಂಜಡೆ ಹೊತ್ತು ಇರುವುದು ನೆತ್ತಲ್ಲಿ ಗಂಜಡೆ ಹೊತ್ತು ಇರುವುದು ಏನೋ ಈ ವೇಷ ವೇದವ್ಯಾಸ ಏನೋ ಈ ವೇಷ ವೇದವ್ಯಾಸ ಏನೋ ಈ ವೇಷ ದ್ರೌಪದಿ ಕರೆಯಲು ದಿವ್ಯವಸ್ತ್ರವನಿತೆ ದ್ರೌಪದಿ ಕರೆಯಲು ದಿವ್ಯವಸ್ತ್ರವನಿತೆ ಕೌಪಿನ ಧರಿಸಿದ ಕೌತುಕ ಇದು ಏನೋ ಕೌಪಿನ ಧರಿಸಿದ ಕೌತುಕ ಇದು ಏನೋ ವರವೈಕುಂಠವ ಬಿಟ್ಟು ಮೋಹನ ವಿಠಲ ವರವೈಕುಂಠ ಬಿಟ್ಟು ಮೋಹನ ವಿಠಲ ವರವೈಕುಂಠವ ಬಿಟ್ಟು ಮೋಹನ ವಿಠಲ ಇದರೆಯೋಳು ಬೋರೆ ಮರದ ಕೆಳಗಿರುವುದು ಇದರೆಯೋಳು ಬೋರೆ ಮರದ ಕರಗಳಿರುವುದು ಇದರೆಯೋಳು ಬೋರೆ ಮರದ ಕೆಳಗಿರುವುದು ಇದು ಏನೋ ವೇಷ ವೇದವ್ಯಾಸ ಇದು ಏನೋ ವೇಷ ವೇದವ್ಯಾಸ ಇದು ಏನೋ ವೇಷ சாட்சாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணனே வேதவியாசராக அவதாரம் பண்ணி வந்தார். இவர் வேதவியாசராய் அவதாரம் பண்ணும் பொழுது பதரி நிவாசா பதரி க்ஷேத்திரத்திலேயே வாசம் செய்து கொண்டிருந்தார். பானுகோட்டி பிரகாஷா என்று சொல்கிறார். பானுகோட்டின்னா பானுன்னா சூரியன், கோட்டி சூரியனுக்கு ஈடான பிரகாசத்தை உடையவர் இவர். அப்பேற்பட்ட பிரகாசமுள்ள நீ
ஏனோ ஈவேஷா, இந்த மாதிரி ஒரு சன்னியாசி குலத்தில் இருக்கிறாயே, ஒரு அழுக்கு வேஷ்டி, ஒரு அழுக்கு துண்டு, வெறும் ஜடாமுடி, ஒரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உருவத்தோடு இருக்கிறாயே, நீ பானுகோட்டி பிரகாசனாச்சே, ஸ்ரீமன் நாராயணநாத்தே நீ என்று வினவுகிறார். முத்து மாணிக்க நவரத்ன மகுடவிரே நெத்தல்லி கெஞ்சடே பொத்து இருவது. ஸ்ரீமன் நாராயணனாக இருக்கும் பொழுது நீ பண்ணிக்கொள்ளும் வேஷங்கள் என்னென்ன? சங்க சக்கரதாரியாய், பீதாம்பரதாரியாய், வனமாலாதாரியாய், கௌஸ்துபதாரியாய் பல அலங்காரங்களை பண்ணிக்கொண்டு பிரகாசிக்கக்கூடியவன் நீ. அப்பேற்பட்ட நீ இன்றைக்கு இந்த தலையில் அந்த முடியெல்லாம் சிக்கு பிடித்து சடையாக இருக்கக்கூடிய முடி, அந்த முடியை போய் கட்டி கொண்டிருக்கிறார். அழகான மகுடம் இருக்க வேண்டிய இடத்தில் இந்த மாதிரி ஒரு அழுக்கான ஒரு மகுடம் இருக்கிறது என்று வியக்கிறார். திரௌபதி கரையலு திவ்ய வஸ்திரவனித்தி கௌபீன தரிசித கௌதுக இது ஏனோ. அன்று கிருஷ்ணாவதாரத்தில் திரௌபதி தன் மானம் போகும் பொழுது கதறினாள், கோவிந்தா துவாரகா நிலையா என்று கதறினாள். அப்பொழுது அவளுக்கும் மலையாக வஸ்திரங்களை கொடுத்தாய். துஷ்டாதனன் இழுக்க 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 வஸ்திரங்கள் வந்து கொண்டிருந்தே இருந்தது. அதுபோல் நீ அவளுக்கு அருள் செய்தாய். அப்பேற்பட்ட உயர்ந்த வஸ்திரங்களை திரௌபதிக்கு அருளின நீ இன்று வேதவியாச கோலத்தில் வெறும் கோமணத்தை கட்டிக்கொண்டு கௌபீன தௌரிசித கௌதுக்க ஏனோங்கிறார். கௌபீனம்னா கோமணம், வெறும் கோமணத்தை கொண்டு கட்டிக்கொண்டு இந்த பதரி காட்டில் அலைந்து கொண்டிருக்கிறாயே, இது என்ன விந்தை இது என்று வியக்கிறார். ಬರವೈಕುಂಠವ ಬಿಟ್ಟು ಮೋಹನ ಬಿಟ್ಟಲ ಈ ದರೆಗಳು ಬೋರೆ ಮರದ ಕೆಳಗೆ ಇರುವುದು அப்படிங்கிறார். வைகுண்டத்தை விட்டுட்டு, வைகுண்டத்தில் எவ்வளவு சுகமாக இருக்கும், எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும், அப்பேற்பட்ட வைகுண்டத்தை விட்டுவிட்டு இந்த தரையில், இந்த பூமியில், இந்த வெறும் பதரி மரத்துக்கு கீழ், அதாவது பதரி மரம்னா இலந்தை மரம்னு அர்த்தம், இலந்தை காடுகள். அது அந்த ஒரு காலத்தில் அங்கே இலந்தை காடுகளாக இருந்தது போல் இருக்கிறது. அதனால் அந்த இடத்துக்கு பதரி என்று பெயர். அந்த பதரி மரத்தின் கீழ் போரே மரா அப்படின்னா பதரி நான் சொல்கிறேன். இது என்ன விந்தை இது என்று இந்த சாதாரண நிலையிற்கும் கீழான நிலையில் இருக்கக்கூடிய இந்த வேஷத்தை மோகனதாசர் வியக்கிறார். வியந்து அப்படியே வேதவியாசரை வணங்கி பிரார்த்தனை செய்கிறார். நாமும் வேதவியாசரை பிரார்த்தனை செய்து மேலும் மேலும் வேதவியாசருடைய அனுகிரகத்தினால் நமக்கு நல்ல வித்தைகளும், முக்கியமாக நல்ல வித்தை, நல்ல வேத சாஸ்திரங்கள் நமக்கு சிந்தனை வரக்கூடிய அனுகிரகம் அவர் பண்ணட்டும் என்று வேண்டிக்கொண்டு அமைகிறேன். நமஸ்காரம். ஸ்ரீ வேதவியாசமூர்த்திக்கு ஜெய்.